Hello guys, welcome back to our easy preparation. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வாட் இஸ் நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் கைடன்ஸ் தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நான் சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதை மட்டும் ஒரு 5 minutes சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, மெயின் விஷயம் என்னோடய ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருக்குப்பா. ஓகேங்களா? அதாவது கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து நிறைய பேரோட நம்பர்ஸ் மிஸ் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய நம்பர் சேவ் பண்ணனா அது இந்த சிம்லையும் சேவ் ஆகாமல் ஃபோன்லையும் சேவ் ஆகாமல் ஒட்டு மொத்தத்தில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்பர்ஸ் வந்து எனக்கு மறுபடியும் அன்னோன் நம்பராக வருது. ஸோ அதனால் நான் உங்ககிட்ட நேம் குவாலிஃபிகேஷன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டேன்னா, என்னடா மேம் இவ்வளோ தூரம் பேசிட்டு இப்போ நேம் கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்க வேண்டாம். ரீசன் வந்து என்னோடய ஃபோன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி நான் ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணாமல் இருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த ஹிஸ்ட்ரியை வச்சாது அட்லீஸ்ட் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணிப்பேன். ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகிருக்கிறதுனால நான் நியூ பர்சன் மாதிரியே அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? தென் அதனால் அது மட்டும் நான் கேட்கும் போது சப்போஸ் நான் உங்கள் நேம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லி தான் கேட்டுட்ருக்கிறேன் கான்டாக்ட் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ உங்கள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டிப்ளமோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ மேம்னு கேட்குறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் எனக்கு கொஷினே கைக்கு வரலப்பா. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்சர் கீ கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு கொஷினை அனுப்புங்க, ஆன்சர் கீ ரெடி பண்ணி வேணால் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் நான். ஓகேங்களா? இது செகண்ட் திங்கு. தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, என்ன நோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேர் காண்டாக்ட் பண்ணவங்களுக்கு வந்து மேம் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது மேம் உங்கள் மொபைல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ நான் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேட் கிளாஸஸ்க்காக வெளியில் போகிறேன்ப்பா நான். ஓகேங்களா? எனக்கு இங்கே சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜில் கேட் கிளாஸஸ்க்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் மண்டே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா சாட்டர்டே வரைக்கும் எனக்கு கிளாஸஸ் வந்து என்கேஜாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டு, ஏன்னா நான் எந்த கிளாஸாக இருந்தாலுமே ஆன்லைனாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே எனக்கு அங்கேயே ஆக்குப்பை ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த கிளாஸஸ்னாலும் நான் ஃப்ளைட் மோடில் போட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணும்போது டெஃபினட்டாக மெசேஜ் சென்ட் ஆகாமல் இருக்கும், கால்ஸுமே போகாமல் இருக்கும். ஸோ ரீசன் வந்து இதுதான். அப்படி இருந்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எனக்கு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டு வைங்க. தென் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்னோடய ஒர்க்குக்கு பேக் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே? தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து எனக்கு என்னென்னா நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. மேம் இந்த மாதிரி டிப்ளமோ மெட்டீரியல்ஸ் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம், நான் அதை மட்டும் தான் படித்தேன், இந்த ஸ்கோர்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபீட்பேக் வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்க. ஓகே, இதையே நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சுருப்பேன், ஈவன் நான் சேனல்லுமே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ரீசன் என்னென்னா, பேரலாக கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுனாங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருந்தது மேம், எக்ஸாம் எப்படி இருந்தது, கொஷின்ஸ் எப்படி இருந்தது, ஸோ என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அவங்க பேசுகிறவங்களுக்கே அதை தான் சொல்லியிருப்பேன். முடிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவாங்கப்பா, ஸோ அதனால் ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஸ்டேட்டஸில் வைப்பேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்குது, ஏன்னா டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸுங்கும் போது எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி, அதாவது கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லை ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஃபீட்பேக் வந்து நான் தேங்க் பண்ணுற விதமாகவும் இருக்கும். அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ ஏன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் சொல்லி தான் உங்களோடது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அந்த விதத்தில் ஈவன் நான் உங்ககிட்ட கேட்கக்கூட இல்லை, பட் எனிவே எனக்கு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ரொம்பவே தேங்க் பண்ணுறேன். அட் த சேம் டைம் கட் ஆஃப் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? எனக்கு கட் ஆஃப் பற்றி எனக்கு கிளியர் ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னா, இன்ஜினியரிங் எக்ஸாம் பர்டிகுலராக சிஸ்டம் மேனேஜருக்கு குரூப்பில் நிறைய கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? அதில் மெயின் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிற மெசேஜை அதை நீங்கள் க்ராப் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம்ப்பா. ஓகேங்களா? அன்வான்ட் விஷயத்தை எதுவுமே பண்ணாதீங்க. இந்த குரூப்பெல்லாம் எதுக்காக அப்படின்னா,
டவுட் இருக்கா கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, சப்ஜெக்ட்ஸ் டிஸ்கஷன் அந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணுங்கள். அதை தவிர்த்து இந்த அன்வான்ட் நான் என்னோடய ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறத கிராப் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அதை ஒருத்தவங்க பார்த்துட்டு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே 24 hours பற்ற மாட்டேங்குது. ஓகேங்களா? இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, எனக்கு இந்த எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா நான் செஞ்ச அத்தனை எடிட்டிங் ஒர்க்குமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா எனக்கு எடிட்டிங் ஒர்க்கே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் பேசணுங்கிற பேரில் எதையுமே பேசிடாதீங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு பேசுங்க. ஏன் அப்படின்னா, அந்த மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்டும் அந்த குரூப்பில் தான் இருக்கிறாப்புல. அவங்க என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், சிஸ்டம் மேனேஜருக்காக ஜாயின் பண்ண பையன்தான். பட் அவங்க ஃபுல் கோர்ஸ் நம்மக்கிட்ட வாங்கி படித்தாங்க. எண்ட் ஆஃப் த எக்ஸாம்னு இல்லை, இடையிலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. நானும் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன். இந்த இதில் இவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அதை வந்து நான் குரூப்பில் கூட போடலை. ரீசன் என்னென்னா, அங்கே கட் ஆஃப் டிஸ்கஷன் நடக்குது, இதை நம்ம போட்டு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதே நம்ம பண்ணால், அதை ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து அதுக்குள்ளே ஷேர் பண்ணி அதில் ஒருத்தவங்க ஃபேக், இதெல்லாம் அன்வான்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அன்வான்ட்டுக்கு நான் அதனால் ரிப்ளை பண்ணலை. ஓகேங்களா? ஏன்னா மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு யாருன்னு தெரியும். ஸோ அதை பார்த்த எனக்கும் அது என்ன யார் அனுப்புனதுங்கிறது தெரியும். அதை தவிர்த்து நான் ஏன் வெளியில் ப்ரூஃப் பண்ணிகிட்ருக்கணும், இவங்க தான் அனுப்புனாங்க, இவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அதனால் அதை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்கப்பா. இந்த பர்டிகுலராக டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சியில் டிப்ளமோ லெவல் எக்ஸாமுக்கு வந்து ஸ்கோர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்ஜினியரிங் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வேறு லெவல். ஏன்னா நான் இந்த சிஸ்டம் மேனேஜருக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தான் முதல்ல நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணிங்க. ஈவன் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட், அந்த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணிங்க. எனக்கு யாருன்னே தெரில. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை மேம் நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கிறோன்னு சொல்லி பேசுனீங்க. பட் இப்போ கால் பண்ணி மேம் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கா, ஐயோ எனக்கு உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, யாருன்னு தெரியல, இப்போவும் அவங்க எனக்கு யாருன்னு தெரில, ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி மேம் நான் எக்ஸாமுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் வாங்கினேன், நான் இவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் கொடுத்த எனக்கு சோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, தேங்க் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க லாஸ்ட்டு வரைக்கும் சொன்னேன், இல்லைப்பா எனக்கு ஏதாவது ஒரு இதுலையாவது நான் நீங்கள் பேசினது எனக்கு யாருன்னு தெரியும், பட் நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனிவே மேம் நான் வந்து இதுலேயுமே நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கிறேன், டெக்னிக்கலில் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கிறேன், 1 and only நம்மளோட சோர்ஸ் மட்டும் தான் வாங்கி படித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அதனால் கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, கொஞ்சம் பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எனிவே எனக்கு அதாவது நம்மளோடது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்களா? என்னோடய சைட்லேருந்து நான் உண்மையாகவே வந்து ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பெண்டிங் கோர்ஸ் இருக்குல்லப்பா, என்ன பெண்டிங் கோர்ஸ் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ வந்து ஜான் மந்த் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு இதில் வந்து முன்னாடி டிசம்பர் மந்த்லேயே டிஆர்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மே மந்த் வரைக்கும் நம்ம ஒரு ட்ராக்கில் போயிட்டுருந்தோம். அப்புறம் மே மந்த் எண்டில் தான் நமக்கு என்ன வந்தது, இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ நோட்டிஃபிகேஷனில் இசிக்கான வேகன்சி வரல, அதுக்கு பதிலாக சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட்டுக்குரிய வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி பார்த்தா நம்மக்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் 60% மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா, இண்டிவிஜுவலாக ஜூம் மீட்டிங் வச்சு என்ன பண்ண போகிறீங்கும் போது எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இப்போ நம்ம ஓரளவு எல்லாமே முடிச்சாச்சு, இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, டிப்ளமோவும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து, அதனால் இதுக்கப்புறம் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடியதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஸோ பேரலாக ட்ரிபிள் இ கிளாஸஸ்க்கு, ஏன்னா உங்களுக்கு 514 தானே, ஸோ 5 ட்ரிபிள் இ பேப்பர், 5 இசி பேப்பர். ஸோ ட்ரிபிள் இ 2 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம், இசி கிட்டத்தட்ட 4-5 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ரிமைனிங் என்னென்ன சப்ஜெக்ட் முடிக்கலையோ பேரலாக கிளாஸஸ் நடக்கும், ப்ராக்டிஸும் நடக்கும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் A to Z நான் தனி வீடியோவில் போடுறேன். அதாவது கோர்ஸ் டீட்டெயிலாக நான் தனியாக போடுறேன், அதை இதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, மேம் இப்போ இசிக்கு என்ன மேம் இருக்குது, இசிக்கு படிக்கலாமா வேண்டாமா, என்ன படிக்கலாம், இதே கேட்டுட்ருக்கீங்க. ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, முதல்ல இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுங்கம்மா அப்படிங்கும் போது இன்ஜினியரிங் முடிச்சதுலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ டிப்ளமோவும் ஓரளவு முடிஞ்சிடுச்சு, 535ம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 535ல் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க. ஸோ மார்க் வர்றது இதெல்லாம் செகண்ட்ரிமா. ஓகேங்களா? ஸோ அதனால் ரிசல்ட் 3 மாதம் கழிச்சு வருதுன்னா 3 மாதம் வரைக்கும் அதே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகுறது தான் பெஸ்ட்டு பிளான்.
ஓகேங்களா? அதை தான் என்கிட்ட கேட்குறீங்க. மேம் நான் எதுக்கு படிக்கிறது, எனக்கு என்ன படிக்கிறதுனே தெரில, டிஆர்பியும் இந்த வருஷம் வரல, ஸோ வேறு என்ன படிக்கிறது, பிடபிள்யூடியும் வரும்னு சொல்லி தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம், அதுவும் வரல, என்ன பண்ணுறது, இதெல்லாம் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். பிடபிள்யூடி இந்த இயர் வரல, அதுக்கான ரீசன் சொல்கிறாங்க. அது ட்ரூவா என்னங்கிறது தெரியல, அதனால் நான் இங்கே உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்ல போகிறல. ஸோ பிடபிள்யூடி வேகன்சி வரல, அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இயர் வருமானு கேட்குறீங்க. அப்போ நான் என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் பிடபிள்யூடி கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? வேகன்சி கம்மியாக இருந்தாலும், ஏன்னா இந்த இயர் இல்லாததுனால நெக்ஸ்ட் இயர் வந்து பிடபிள்யூடிக்கான வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து அவங்க என்னம்மா சிலபஸ் கோடு கொடுத்துருக்காங்க, நமக்கு 514 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸ் தான் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் ஒன்லி டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதுக்காக நான் டெக்னிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. பட் இந்த இயர் வந்து ட்விஸ்ட்டு, என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, நான் டெக்னிக்கல், அதாவது குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு, அதாவது என்னென்னா டிப்ளமோக்கெலாம் நிறைய வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த இயர் வந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா மேம்? நான் இப்போ தான் டெக்னிக்கலுக்கே என்ட்ரு ஆகிருக்கேன் அப்படி. அப்போ இன்னுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் டெக்னிக்கல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் இந்த இயர் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. சிஸ்டம் மேனேஜர் போஸ்ட் வந்தோன்னு சிஎஸ்சிஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ இப்போ இதை ஒரு எக்ஸாமை டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் உங்களுக்கு படிக்கணும்னு தான் தோணும். தான் ஒன்று முடிச்சாச்சு, அடுத்த அட்டம்ப்ட்டை அடுத்த எக்ஸாமில் பார்ப்போம், அடுத்த அட்டம்ப்டில் பார்ப்போம். இதில் கிளியர் பண்ணலன்னா அடுத்ததில் நீ கண்டிப்பாக 3 அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இன்னுமே நல்லா ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் தாட் போகும். இந்த தான் நம்ம படித்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டோம், அடுத்த எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் தோணுமே தவிர, அப்பா முடிச்சாச்சு இதுக்கு மேலே படிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வராது. ஓகேங்களா? ஸோ மைண்டில் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா, முன்னாடியை விட டெக்னிக்கலுக்கு காம்படிஷன் இப்போ அதிகமாக இருக்கும். இது ஃபேக்ட். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டைம் வந்து ஏன்னா டிப்ளமோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஈஸி வேகன்சி இருக்காது, முன்னாடி அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த டைம் வந்து ஜேடிஓ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸிக்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பாக இருந்ததுனால பசங்க எல்லாத்துக்குமே A to Z எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. அது ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அப்போ 514 அது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேங்களா? ஆனால் நான் அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீ ஒரே ஒரு சிலபஸ் எழுதுன அப்படின்னா 2 அட்டம்ப்ட் கொடுக்கலாம். என்ன அட்டம்ப்ட்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇயும் எழுதலாம், வாட்டர் போர்டு அதாவது டிஎன்எம்ஏடபிள்யூ இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாமும் நீ எழுதலாம். ஓகேங்களா? அதுவும் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அது டிசம்பர் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது இசிஇ ஸ்டூடெண்ட்ஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதை நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போ நான் யாருக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா அதிக கொஷின்ஸ் வந்து மேம் ஐஎம் ஏ இசிஇ ஸ்டூடெண்ட்டு, எனக்கு என்ன எதுக்கு படிக்கிறதுனே தெரியல, டிஆர்பி வருமா வராதா, அடுத்து பிடபிள்யூடியாவது வருமா வராதா, அப்போ நான் எதுக்கு படிக்கிறது, இந்த மாதிரி கேட்குறீங்கல்ல, அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா, டிசம்பர் மந்த்து வரதா சொல்லியிருக்காங்க. எம்ஏடபிள்யூ வாட்டர் போர்டு வந்து வரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் லாஸ்ட்டு மே மந்த் வந்துச்சு தெரியுமா, போன மே மந்த்து. ஸோ அதுக்கான வேக்கன்சியே இன்னும் ஃபில் ஆகலை. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்டிங் வாங்கினவங்க எல்லாருமே கையில் ஆஃபர் லெட்டர் வச்சுட்டு ஜாயின் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஏன்னா அதில் நிறைய கேஸ் போகிறதுனால மேபி உங்களுக்கு வந்து நவம்பருக்குள்ளே கேஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு சிலபஸ், ஓகேவா, சிலபஸ் கோடெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த 514 என்னது, 5 ட்ரிபிள் இ பேப்பர் இருக்கும், 5 இசிஇ பேப்பர் இருக்குமா. ஸோ நீ நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டூடெண்ட், மேபி நீங்கள் நியூ பர்சனாக கூட இருக்கலாம். இந்த வருஷம் தான் மேம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு எதுவுமே தெரியாத பர்சன்ஸ் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇயை ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஓகே? அந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் நீ என்ன எக்ஸாம் எழுதலான்னா, பிடபிள்யூடிக்கும் எழுதலாம். இதில் பாதி பேர் இபிக்கு ஈஸி இல்லைங்கிறது பாதி பேருக்கு தெரியல. அதுவாது பரவாயில்லப்பா. அதையும் தாண்டி இந்த டிப்ளமோக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, நிறைய பேருமா இந்த என்கொயரிஸ் என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல. என்னென்னா ட்ரிபிள் இ 446 சிலபஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஈசிக்கு வந்து அதாவது இசிஇ ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. கேட்டால் மேம் என்னால் அப்ளை பண்ண முடிஞ்சது மேம், நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 446 சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரிபிள் இக்கு உரியதுமா. அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தானே மேம் கொடுத்துருக்காங்க, அப்போ இதில் ஈஸி வராதா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இது எனக்கு எப்படி தெரியும்னா
மேம் நான் வந்து இசி ஸ்டூடெண்ட்டு, எனக்கு 446 சிலபஸ்க்கு மெட்டீரியல் கொடுங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியல, ஈஸியாக இருந்துட்டு எப்படி வாங்குவீங்கும் போது அப்போ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் மேம் நான் தப்பாகவே அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மேபி உங்களுக்கு அவேர்னஸ் கம்மியாக இருக்கலாம், இல்லை இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயராக கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா தெரியலனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா அப்ளை பண்ணுறதுங்கிறது ஜஸ்ட்டு ஆன் ஸ்க்ரீன்மா, பேக் எண்டில் ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நீ மெக்கானிக்கல் சிவிலுக்கு அப்ளை பண்ணால் கூட அப்ளை ஆகும். எல்லாரும் சொல்கிறது என்னென்னா மேம் அப்போ எனக்கு அப்ளை ஆகுதே அப்படின்னா அப்ளை ஆகும். ஏன்னா அது வந்து ஜஸ்ட்டு இது தானே, உங்களுக்கு டிசைன் பின்னாடி வந்து உங்களுக்கு என்னது ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்னு போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஈஸிக்கான எக்ஸாம் என்னவோ அதை பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா 446 நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. நான் சொல்லிட்டேன் நான் மெட்டீரியல் கொடுக்க மாட்டோமா, அதை படிச்சும் நீ பாஸே ஆனால் கூட அங்கே என்ன பண்ணிடுவாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் அமுச்சு விட்ருவாங்க. மெட்ரோலலாம் அந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மே மந்த் வந்ததில் மெட்ரோ வாட்டர் எக்ஸாம், அதுலேயும் அப்படி தான். லாஸ்ட்டாக ஆஃபர் லெட்டர் கையில் கொடுக்கும்போது ஈஸியாக கிளம்புமா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்டெல்லாம் அமுச்சு விட்ருக்காங்கப்பா. இதெல்லாம் ஓப்பனாக நடந்த விஷயம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம், எல்லாத்துக்கும் எக்ஸாம் எழுதிடலாம், எல்லாத்துக்கும் போஸ்டிங் வாங்கிடலாம்னு நினைக்காதீங்க. நீ எதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு உனக்கு இந்த இயர் எண்டுக்குள்ளே வாட்டர் போர்டு வருதுன்னா அதுக்கும் அதே சிலபஸ் தான், ஈஸி எலிஜிபிள் தான், வேகன்சி அதிகமாக இருக்கும். அதில் அட்டெம்ப்ட்டு நீ கொடுத்துட்டு கிளியர் பண்ண முடியலனா கூட அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பிடபிள்யூடி வந்துடும். அப்படி ஒரே சிலபஸை 2 அட்டெம்ப்ட் கொடுக்கறது மூலமாக இன்னொன்று நிறைய, ஆனால் டெக்னிக்கல் கொஞ்சம் லேட்டாக தான்ப்பா ஆகும். நீ கிளியர் பண்ணி வாங்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். இதுக்கு இடையில திடீர்னு இப்போ சிஸ்டம் மேனேஜர் கொடுத்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு வேகன்சி கொடுக்கலாம், அது நமக்கு சந்தோஷம் தான். அப்போ திடீர்னு என்ன கொடுக்குறாங்களோ அப்போதைக்கு நம்ம அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இடையில வந்ததுன்னா, இல்லை அப்படின்னா 514 சிலபஸ் ஓகேவா, அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாரு. எதுக்காக இதை திருப்பி சொல்கிறேன்னா, ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க வருஷம் அந்த பேப்பர் படிச்சுட்டு வராங்க, அந்த 5 ட்ரிபிள் இ பேப்பரை படிக்கிறாங்க. பட் நம்ம பேப்பர் மாதிரி ஒரு 1 மந்த் எடுத்தோமா, 15 டேஸ் எடுத்தோமா, மிஷின்ஸை முடித்தோமா, 15 டேஸ் எடுத்தோமா, பவர் சிஸ்டமை முடித்தோமான்னு முடிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா நீ 4 வருஷம் காலேஜில் படிக்காததை இப்போ இங்கே இதில் படிக்கிறீங்கல்ல, அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்லணும்னா, டைம் எடுக்க தான் சரியும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போவே நீ இந்த டிப்ளமோ எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னா 514 சிலபஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அதில் 5 ஈஸி பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு கூட ட்ரிபிள் இ பேப்பர்ஸ் வந்து நான் என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன தெரியுமா, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கப்பா. சும்மா மேம் உங்ககிட்ட என்ன கோர்ஸ் இருக்குது ஜாயின் பண்ணாத செய்து வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட் அட்டெம்ப்டே விட்டால் கூட அடுத்த அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடலாம்ப்பா. நீ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் அதில் தான் வேல்யூ ஜாஸ்தி. அது பாதி பேருக்கு புரியவே மாட்டேங்குது. ஈவன் நான் கன்வின்ஸ் பண்ணால் கூட இன்றைக்கி ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க்கு நல்ல ஸ்கோரு, என்ன நீ எல்லாம் ஓனாக படிக்கலான்னா, இல்லை மேம் எனக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ணி படித்தா நல்லாயிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் ரிஸ்க்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதுவே ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போது ரிஸ்க் எடுத்தால் தானே அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதே தெரியும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, மேம் நீங்கள் எனக்கு எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அது வழியாக நான் போயிடுறேன் அப்படின்னா, நான் சொல்கிறது கூட சிலது தப்பாக கூட இருக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணுவேன், நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே ட்ராக்கில் போகாமல் நீயா ஒரு பாதையை க்ரியேட் பண்ணி நீயா பாதையை ஒரு அமைச்சிக்கிட்டு போகிற மாதிரி பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் நான் எல்லாருக்குமே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண சொல்லி தாம்மா நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் போஸ்டிங் வாங்குறதுக்கு இன்னும் பெண்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், அந்த பசங்களுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஓகேங்களா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எங்கிட்டன்னு இல்லை, பொதுவாகவே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, ஒரு அட்டெம்ப்ட் இல்லைனாலும் ஏன்னா நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சொல்கிறோமே. எங்கே தப்பு பண்ணுறியோ அதை கண்டுபிடி, அதை ஃபுல்ஃபில் பண்ணு. ஸோ அதெல்லாமே அப்படியே ஃபுல்ஃபில், அந்த ஸ்பேஸ் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு கொண்டு வந்துடலாம்ப்பா. இப்போ உனக்கு பிரச்சனை வந்து 3 மணி நேரத்தில் 200 கொஷின், ஏன்னா டிப்ளமோக்கெலாம் ப்ராப்ளம் இல்லைப்பா, பட் இன்ஜினியரிங்க்கெலாம் 3 மணி நேரத்தில் அந்த 200 கொஷின் அட்டன் பண்ண முடியல, அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணிப்பார், அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாரு, நிறைய கொஷின்ஸ் போட்டுப்பார். ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குப்பா. உலகத்தில் சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ திருப்பி சொல்கிறேன், செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் கொடுக்குறேன், இல்லை நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.
ஓகேங்களா. ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் என்ன தப்பு பண்ணியிருக்கோ அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதுலேருந்து நான் அதுக்கு அடுத்தது எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்தது இது வந்து என்னென்னா நான் டெக்னிக்கல் உண்மையிலே எனக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன். என்னால் வீடியோ கூட போடவே முடியல. ஏன்னா இன்றைக்கும் நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் டீட்டெயிலு மேம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறதுனால தான் டிலே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே போட்டேன், இந்த வீடியோவே. ஸோ நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் டெக்னிக்கல் படிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், 514 சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. தென் அதுக்கு அடுத்தது மேம் நான் எம்இ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கும் என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசுகிறீங்க. மேம் அது எப்போ மேம் வரும், அது வர மாதிரிலாம் தெரியல மேம். நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு இன்றைக்கே வந்துச்சுன்னா நாளைக்கே போஸ்டிங் வாங்கிடுவீங்களா? கிடையாது இல்லைம்மா. ப்ரிப்பேர் பண்ணணும்ல, படிக்கணும்லப்பா. ஏன்னா அதெல்லாம் ஒரு நல்ல போஸ்டிங்ப்பா, கிடச்சிதுன்னா ஜம்முன்னு இருக்கும் லைஃபு. அதுவும் பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எம்இ முடித்தவங்க பொறுமையாக 1 வருஷம் என்ன 2 வருஷம் என்ன நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டிஆர்பிக்கு. ஸோ அதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஜாபு. ஓகேங்களா. இல்லை மேம் நான் டெக்னிக்கலும் படிச்சுட்டேன் அப்படின்னா பேரலாக ஏஇக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், டிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளியில் வரீங்க பார்த்தீங்களாம்மா, எனக்கு இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட என்கொயரிஸ் என்னால் முடியலப்பா, சத்தியமாக சொல்கிறேன். அந்த பசங்களுக்கு எனக்கு என்னோட நம்பர் எப்படி கிடச்சிதுனே தெரில. அவங்க எப்படி தெரியுமா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாவது இந்த மாதிரி வீடியோஸ் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுனால ஓகே மேம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நம்ம பார்த்து பேசுவோம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, காலேஜில் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு கீழே மதியானம் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என் நிலமையை நினச்சி பாருங்கள். யாருமா அன்னோன் நம்பர்னு பார்த்தா காலையில் மெசேஜ் பண்ணுது அந்த பொண்ணு, மேம் 1 நிமிஷம் இருங்க ஃபேக்கல்ட்டி வந்துட்டாங்க உங்களுக்கு லேட்டாக கூப்பிட்றேன் இருங்கன்னு மெசேஜ். எப்படின்னா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவோம் தெரியுங்களா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எங்கே போகிற, சண்டே எங்கே போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சேட்டிங் சொல்லுவாங்களே, சேட் பண்ணுறது. அந்த மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு வார்த்தையில் ஒவ்வொரு கொஷினு, மேம் பிடபிள்யூடிலனா என்ன வேகன்சி இருக்குது, அதில் எத்தனை வேகன்சி வரும், இந்த மாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் நான் எப்படிப்பா ரிப்ளை பண்ணுறது. நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டாங்க, ஸ்டார்டிங்லேயே ஒரு 5 நிமிஷம் வாய்ஸ் நோட் நான் கொடுத்துட்டேன். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டா, உனக்கு வந்து இதே தான் மேக்ஸ் நல்லா வரும்னா இப்போலேருந்தே ரயில்வே படிக்க ஆரம்பிச்சிரு. மேக்ஸ் ரொம்ப நல்லா போடுவேன் அப்படின்னா பேங்கிங் சைடு போ. எனக்கு டெக்னிக்கல் சைடு தான் போகணும் அப்படின்னா ஆர்ஆர்பி கூட ஓகே. இல்லை மேம் நான் நல்லா மனப்பாடம் பண்ணுவேன்னா குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி வா. இல்லை மேம் எனக்கு டெக்னிக்கல் என்னோடய டிபார்ட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கேட்டுக்கு போ. இல்லை அப்படின்னா இது டிஆர்பி. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வாய்ஸ் நோட் கொடுத்துட்டு உன்னோட இதை டிசைட் பண்ணிக்கோ, இது சஜஷன் உன்னோடதை டிசைட் பண்ணிக்கோன்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமும் டிஆர்பினா என்ன மேம் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்காக நான் சேட் பண்ண முடியுமா சொல்லுங்கள், என் நிலமையை நினச்சி பாருங்கள். இன்றைக்கே வந்து மேம் உங்களுக்கு ஃபோன் பண்ண மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். எனக்கு ஆக்சுவலாக கேட் கிளாஸஸ் நான் ஸ்டார்ட்டே பண்ணலப்பா. ஓகேங்களா. எனக்கு இங்கே இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு வந்து ஆஃபர், இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னா லாஸ்ட் டைமே கேட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த டைம் என்ன தேடி கேட் வந்திருக்கு, கேட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் என்ன தேடி வந்திருக்கிறதுனால அதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு. ஈவன் நான் டிப்ளமோ இன்னும் எனக்கு ஒர்க்கே முடியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உண்மையாகவே என்கேஜாக தான் இருக்கும். ஸோ வாய்ஸ் நோட் கொடுங்க, நைட்டு 12-1 மணினாலும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் நான். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல பெண்டிங் கோர்ஸ் இருக்குன்ட்டு, அதையும் நான் இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கே அதுதான்ப்பா. இங்கே கேட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு பேரலாக 60% ஆஃப் கிளாஸஸ் முடிச்சிருக்கோம்ல, அதுக்கு ப்ராக்டிஸும் போயிடலாம். ஆனால் என்னால் லைவ் வர முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இங்கே எனக்கு லைவ் கிளாஸஸாக இருக்கிறதுனால லைவ் வர முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷனுமே உங்களுக்கு நான் வீடியோஸாக கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்களுக்கு என்னோடய கோர்ஸ் இதில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஏஇ எக்ஸாம் அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மேம் உங்கள் வீடியோஸ் பார்த்தா உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு. அப்போ நான் கூட உங்களுக்கு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். கொஞ்சம் பேர் வந்து டவுட்டுக்காகவே சும்மா வந்து கோர்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டவுட் கேட்டுட்ருக்கீங்க, அதை நீங்கள் என்கிட்ட ஓப்பனாகவே கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் அவங்களுக்குலாம் நான் சரியாகவே ரிப்ளை பண்ணலை. அப்போ அவங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா செப்டம்பர் மந்த்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ நீ வில்லிங் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களுக்கான கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ அது தனியாக பார்த்துக்கோங்க. ட்ரிபிள்இக்கு மட்டும் 5 சப்ஜெக்ட்டுக்குன்னு மட்டும் செப்பரேட் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. ஈஸி நான் படிச்சுக்கிட்டேன் மேம், அந்த பர்டிகுலராக அந்த 5 ட்ரிபிள்இ பேப்பருக்கு மட்டும்னு சொல்லி ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ்
கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிங்கள. ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வச்சு கிளாஸஸ் இதெல்லாமே நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து நான் ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே. ஸோ அதனால் இதுக்கப்புறமும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரிசல்ட் என்ன ஆச்சு, இந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணுவோமா, கிளியர் பண்ணால் சந்தோஷம். இல்லைனாலும் நீங்கள் அதே மாதிரி கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, மேம் இந்த எக்ஸாம் நான் நல்லா வரும்னு நான் எதிர்பார்த்தேன் மேம், ஆனால் எனக்கு ஸ்கோர் எனக்கு சரியாக வரல, அதனாலேயே எனக்கு 2 months வெக்ஸ் ஆகிடுச்சு, ஃப்ளக்சுவேஷன் ஆகிடுச்சு, டிப்ரெஸ் ஆகிடுச்சு, ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த வேர்டெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பதிலாக நீ இந்த எக்ஸாம் முடித்த உடனே அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் படிச்சிட்ருக்குற, அப்போ இந்த ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோயேன், மேபி உனக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தா கூட உனக்கு அந்த நீ சொல்கிற பாரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாமே நீ அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இருக்காது. ஏன்னா நீ அப்போவே வந்து என்ன ஆகிடுவேன்னா, ஓ பரவாயில்ல நம்ம இதில் ஓரளவு வந்துருவோம்னு நினைக்கிறேன், ஓரளவு நல்லா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இங்கே படிச்சுட்டு இருப்பேன். லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாமோட ரிசல்ட் உனக்கு போராக வருதுன்னா அப்போ நீ என்ன ஆக மாட்டே அப்படின்னா ஃப்ளக்சுவேஷன் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா. இல்லை பரவாயில்ல இதில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மிஞ்சி போனால் ஒரு 2 days தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம், அப்புறம் நோட்டிஃபிகேஷன் என்ன வருதோ அப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் வந்து ரஷ்அப் பண்ணாதீங்க. ஓகேங்களா. நம்மக்கிட்ட எல்லா சோர்ஸுமே இருக்குப்பா. மெட்டீரியலு நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு மெட்டீரியல் இருக்குது, மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஆனால் பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வந்து பேஜஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் இருக்குது. டெஸ்ட்பேட்ச்மே டிஆர்பிக்கான டெஸ்ட்பேட்ச் கேட்குறீங்க, நான் டிஆர்பிக்கான கிளாஸஸ் முடிச்சா தான் நான் டெஸ்ட்பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து டிஆர்பி கேட் ரெண்டுக்குமே பேரலாக கிளாஸஸ் கொண்டு போகிற மாதிரி தான்ப்பா பார்த்துருக்குறேன். மேம் அப்போ இது டிஎன்பிஎஸ்சியே விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து அது 5 பேப்பர் தானே, ரிமைனிங் 5 பேப்பர் EEE தானே. ஸோ அதனால் EEE ஃபேக்கல்ட்டிஸ் ரிமைனிங் இருக்கிறத டேக் கேர் பண்ணுவாங்க. நான் என்னோட பேப்பரை வந்து பேரலாக நான் ஜென்ரலாக தான்ப்பா கிளாஸ் எடுப்பேன், டிஆர்பி அப்படிலாம் எடுக்கவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் டிஃபால்ட்டாக நம்பர் சிஸ்டமு, பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ், காம்பினேஷன், சீக்வென்ஷியல், செமிகண்டக்டர் மெமரிஸ், கன்வெர்ட்டர்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் எந்த கிளாஸ்னாலும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது டிஆர்பிக்கு தான், கேட்டுக்கு தான், ஏஇக்கு தான் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா. ஸோ ஜென்ரலாக எடுத்து நான் என்னோடதை முடிச்சிருவேன். ஓகே. பட் ஆனால் ஷெடியூல் போட்டு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம். ஓகேங்களா. மேபி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே அதே மாதிரி லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிளாஸஸ் அதிகமாக கிடையாது. ஏன்னா அதில் பாதி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இசி ஃபேக்கல்ட்டினே தெரியல. ஏன்னா இந்த சிஸ்டம் மேனேஜருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் கொடுத்தோம்ல, அதை வச்சுட்டு என்ன கேட்குறீங்கன்னா, மேம் சிஸ்டம் மேனேஜருக்கு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள் மேம், தனியாக பே பண்ணி படிக்கிறோம், கிளாஸ் இருங்க மேம்னு கேட்குறீங்கம்மா. அதை நான் எடுக்கவே இல்லைப்பா, அந்த முகம் இந்த முகமே கிடையாது. ஓகேங்களா. அது தனி ஃபேக்கல்ட்டி, அவங்க இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி, அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி, அவங்கள தான் நம்ம கிளாஸஸ் எடுக்க சொன்னோம். அது பாதி பேருக்கு தெரியல. அதனால தான் பாதி பேர் மேம் நீங்கள் என்ன எக்ஸாம், நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்கம்மா, நான் இசி எக்ஸாமே எழுதலை, சிஎஸ்சி எக்ஸாம் நான் சிஎஸ்சி எக்ஸாம் நான் எப்படிப்பா எழுத முடியும். ஸோ அதனால் நான் இசி ஃபேக்கல்ட்டி. நீங்கள் வந்து கேட்குறது வந்து அவங்களுக்கும் நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, சிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் இது மாதிரி ஏதாவது வருதுன்னா சொல்லுங்கள், மேமே ஃபுல் கோர்ஸாக கிளாஸஸ் எடுக்க சொல்லிடுவோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ சிஎஸ்சிக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்தால் சிஎஸ்சி ஃபேக்கல்ட்டி எடுப்பாங்க. ஓகே. அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க ஃபேக்கல்ட்டிஸ் பார்க்குற மாதிரி தான். ஸோ அதனால் நான் இசி ஃபேக்கல்ட்டிப்பா. ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் அதை தான் அவங்கள்ட்டையும் நான் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லியிருப்பேன், நோட்டிஃபிகேஷன் வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க A to Z எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி சம் நோட்டிஃபிகேஷன்லாம் கேட்குறீங்க மேம், இது ஆர்ஆர்பிக்கு எடுப்பீங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. இப்போதைக்கு நான் கேட்டில் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதே மாதிரி கோர்ஸுமே நான் சொல்கிறேன், ஆனால் எந்த இடத்துலையுமே நான் கம்பல் பண்ணலை. என்னோடய ரெக்வெஸ்ட் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு தான். ஸோ நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த டைம் எனக்கு தான் கிளாஸஸ் எதுவுமே இல்லைல்ல. ஸோ அதனால் நான் பேசக்கூடிய அந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த இது நான் நிறைய கெட் பண்ணேன்ப்பா, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதாவது பர்டிகுலராக ஏதோ ஒரு இது சொல்லியிருந்தேன், என்னோடய பிரச்சனை என்னால் தொடர்ந்து நிற்க முடியாது, தொடர்ந்து பேச முடியாது அப்படின்னு. அதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு, அது என் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று. அதே மாதிரி அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து, மேம் கோர்ஸ்லாம் 2வது விஷயம் மேம், நீங்கள் நல்ல பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறீங்க, இந்த ஒரு விஷயத்துக்காகவே படிக்கணும்னு தோணுது மேம் சொல்லிட்டு ஃபீமேல் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் மெயில் ஆஸ்பிரண்ட்ஸும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி
மேம் உண்மையிலே சான்ஸே இல்லை மேம் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் சொல்லும்போது ஐயோ நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம், இந்த பசங்க என்ன நினைப்பாங்க வீடியோ பார்த்துட்டு, இந்த மேம் ஏன் இப்படி பேசுகிறாங்க, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னு நினச்சது போக அந்த பர்டிகுலர் ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அது எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்தது. பட் எனிவே ஸோ அதனாலே நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா சரி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு அது வில்லிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாருங்கள். பட் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் கோர்ஸ் டீட்டெயில் உங்களுக்கு என்னங்கிறத போடுறேன். ஓகே, தேங்க்யூ.